நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கலைச்சொற்கள் புதையல். கலைச்சொற்கள் புதையல் எதுக்கு பேர் வச்சிருக்கோம்னா, இப்போ 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து பாடப்புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற கலைச்சொற்களை தொகுத்து உங்களுக்கு ஒரு புதையலாக தந்திருக்கு. அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிபேட் அப்படின்னா பட்டிமன்றம், 11ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் இருக்குது. அடுத்து டயலாக்னா வந்து பார்த்திங்கன்னா உரையாடல். அதே மாதிரி கன்வர்சேஷன்னாலும் உரையாடல். இது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்குமே வந்து உரையாடல் அப்படிங்கிற ஒரு கலைச்சொற்கள் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டயலாகு, கன்வர்சேஷன். அப்போ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உரையாடல் அப்படிங்கிறது தான் வந்து கலைச்சொற்களாக வந்திருக்கு. அடுத்தது டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா கலந்து உரையாடல் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போது இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மீனிங்கில் வருது. இப்போது நமக்கு குழப்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. டயலாக் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலந்துரையாடல் கூட ஒரு ஆப்ஷன் வரலாம், உரையாடல் ஒரு ஆப்ஷன் வரலாம். இப்போ இது ரெண்டில் எது உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகலாம். அதேமாதிரி கன்வர்சேஷன்னா கலந்துரையாடல் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நமக்கு பொருள் இருக்குது. ஆனால் இப்போ உரையாடல் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது. அதேமாதிரி டிஸ்கஷன்னாலும் உரையாடல் ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், கலந்துரையாடலுங்கிற மாதிரி கொடுக்கலாம். இப்போ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 எஸ் இருக்குங்களா? இது வந்து 2 எஸ்ஸும் கலந்துரையாடுது. இப்போ ரெண்டுமே கலந்து பேசுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் எஸ் தான் இருக்குது. கன்வர்சேஷனில் வந்து சிங்கிள் எஸ் தான் இருக்குது. டயலாக்ல வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸே கிடையாது. இப்போ இந்த உரையாடல், கலந்துரையாடல் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதில் வந்து எஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 எஸ் இருக்குது. 2 எஸ்ஸுக்கும் போது ரெண்டுமே கலந்து பேசுது, உரையாடுது, கலந்துரையாடல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. டிஸ்கஷன் 2 எஸ் வந்துச்சுன்னா வந்து கலந்துரையாடல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி டயலாக்கு, கன்வர்சேஷன் எது வந்தாலும் உரையாடல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் உங்களுக்கு சின்ன ஷார்ட்கட், அவ்வளோதான். வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொலி கூட்டம், எளிமையாக தான் இருக்குது. டிபேட்னா பட்டிமன்றம், இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது தான். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை, 6ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேரிட்டினா ஈகை, இது வந்து 7ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் வந்திருக்கு. அடுத்து தொண்டு அப்படிங்கிற மாதிரி புதிய பாடப்புத்தகம் 8ஆம் வகுப்பில் வந்து இருக்குது. இப்போது சேரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈகை, தொண்டு அப்படிங்கிற மாதிரி 2 மீனிங் வந்திருக்கு. அடுத்து ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறக்கட்டளை அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ ட்ரஸ்ட்டுக்கும் கூட ஈகை, தொண்டு, அறக்கட்டளை அப்படிங்கிற மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்து நம்மளை குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ட்ரஸ்ட்டுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அறக்கட்டளை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது. ஆனால் இந்த 3 ஆப்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பம் கூட ஏற்படலாம். ஆனால் ட்ரஸ்ட்னா வந்து அறக்கட்டளை தான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இப்போ சேரிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சேர் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கிங்க. இதில் வந்து ஒரு கை இருக்குது. இப்போது சேரிட்டி அப்படின்னா சேரில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கைப்பிடி இருக்கும். கைப்பிடி இருக்கிற சேரை வந்து நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கிங்க. அது வந்து கைப்பிடி இருக்கிற சேர் அப்படின்னா ஈகை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அந்த சேரை வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி, தொண்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ சேர் வந்து கைப்பிடியோடு இருக்குது, அதை வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அது வந்து கொண்டு போகிறாங்கிறது தொண்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து சின்ன ஷார்ட்கட் தான். இது வந்து நீங்கள் லாஜிக்கலாக பார்த்திங்கன்னா வந்து வராது. அதனால் ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கும் போது, இப்போ எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். இந்த மாதிரி சின்ன ஷார்ட்கட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிங்க அப்படிங்கும்போது சீக்கிரம் எளிமையாக உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்காகவும் அங்கே போய் ஞாபகம் வரும் எளிமையாக. இப்போ வந்து சேரில் வந்து கை இருக்குது, அந்த கை இருக்கும்போது எளிமையாக கொண்டு போயிடலாம். இது ரெண்டுமே வந்து சேரிட்டினா வந்து ஈகை, தொண்டு அப்படிங்கிறதுக்கு வந்து எளிமையான ஷார்ட்கட், அவ்வளோதான். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். நம்ம ஏற்கனவே பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். லிங்குவிஸ்டிக்ஸ்னால் மொழியியல். இது எப்படின்னா லாங்குவேஜ் வந்து லிங்குவிஸ்டிக்ஸாக மாறி இருக்குது அப்படின்னா மொழியியல். அடுத்தது லிங்குவிஸ்டிக்ஸ் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா உளவியல் மொழியியலாளர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எளிமையாக தான் இருக்குது. சைக்காலஜிஸ்ட்னா உளவியல், இப்போ லிங்குவிஸ்டிக்ஸ்னால் உளவியல் மொழியியலாளர், எளிமையாக இருக்குது. அடுத்தது மோனோ லிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. மோனோனா ஒரே ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்குது. லிங்குவல்னால் மொழி, எளிமையாக இருக்குது. மோனோ லிங்குவல்னால் ஒரு மொழி. அடுத்தது பாலிகிளாட் அப்படின்னா பாலினா பல, கிளாட்னா வந்து பார்த்திங்கன்னா மொழி, பல மொழி அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய கலைச்சொற்கள் நமக்கு தெரிய வருது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக இது வந்து புதிய வார்த்தையாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். பல மொழி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிகிளாட் கட்டாயமாக நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும். புதிய வார்த்தையாக இருக்குது. இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராம்னா வந்து புயல், 7ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா புயலுக்கு பல்வேறு விதமான பெயர்கள் இருக்குது. என்னென்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஹெரிக்கேன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ தெற்கு ஆசியாவில் வந்து பார்த்திங்கன்னா டைபூன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஜப்பான் அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா டைபூன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான பெயர்கள் இருக்குது. இப்போது நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன் சொல்லுவாங்க. சைக்ளோன் தான் வந்து புயல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராம் அப்படிங்கிறது வந்து புயல் வருது. புயல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, அவ்வளோதான். புயல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ராம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது டொர்னாடோ அப்படின்னா வந்து சூறாவளி. இது வந்து பார்த்திங்கன்னா டொர்னாடோங்கிறது வந்து சூறாவளி. இப்போது
டொர்னடோவுக்கு வந்து புயல் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம், பெருங்காற்று அப்படின்னு கொடுக்கலாம், சூறாவளின்னு கொடுக்கலாம், சுழல் காற்றுன்னு கூட கொடுக்கலாம். இது 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நம்ம எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதனால் 4 வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது அதுக்கான சரியான விளக்கம் நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக நமக்கு புரியும். இப்போ வேல் விண்ட் அப்படின்னா, வேர்னால் வந்து சுழல் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. விண்டுனா வந்து பார்த்திங்கன்னா காற்று அப்படிங்கிற மாதிரி மீனிங் இருக்குது. ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. வேல் விண்டுனா சுழல் காற்று, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து சுழல் காற்றை வந்து நம்ம எதையோடையும் வந்து மெர்ஜ் பண்ணக்கூடாது. வேல் விண்டோட மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரணும். சுழல் காற்றுனா வேல் விண்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்படிங்கும்போது சுழல் காற்று வந்து இதுக்கு மேலே எதையோட வந்து குழப்பம் ஏற்படுத்தாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெம்பஸ்ட்டுங்கிறது ஒரு சின்ன சர்க்கட் பார்ப்போம். இப்போ நமக்கு டெம்பரேச்சர் அதிகமான வெயில் காலத்தில் வந்து நமக்கு என்ன தேவைப்படும்? பெருங்காற்று நம்ம மேலே வீசினா நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற காலத்தில் நமக்கு வந்து பெருங்காற்று தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. அடுத்தது ஸ்டார்ம்னா புயல். சைக்ளோனுங்கிறத வந்து மறந்துங்க. தயவு செஞ்சு இந்த எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் சைக்ளோனுங்கிற வார்த்தையை மட்டும் மறந்துடுங்க. ஸ்டார்ம்னா புயல். ஓகே. அடுத்தது மற்றபடி டொர்னாடோ அப்படின்னா வந்து சூறாவளி. இப்போ புயலுக்கும் தெரியும், பெருங்காற்றுக்கும் தெரியும் டெம்பஸ்ட்டு, சுழல் காற்றுக்கும் தெரியும் வேல் விண்டு. அப்படிங்கும்போது டொர்னாடோ அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூறாவளி அப்படிங்கும்போது உங்களுக்கு குழப்பம் தீர்ந்தது முழுமையாக. இப்போ டொர்னாடோ அப்படின்னா வந்து சூறாவளி. இப்போ இந்த 4க்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்தும். 4க்கும் சரியான நம்ம ஒரு சின்ன ஷார்ட்கட்டில் பார்த்துட்டோம். அதனால் இதுக்கு மேலே எது கேட்டாலும் உங்களுக்கு சரியான விட நமக்கு தெரியும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் வாட்டர் அப்படின்னா உப்பங்களி. இப்போ பேக் வாட்டர் அதனோட வந்து புவியியலோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா எளிமையாக இருக்கும். பேக் வாட்டரும் போது கடற்கரை ஓரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாழ்வான பகுதி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை டைடு இருக்கும்போது தண்ணி இருக்கும், லோ டைடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இல்லாமல் வெறுமையாக இருக்கும். அதுதான் வந்து பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து உப்பங்களி. ஏன் உப்பங்களினா வந்து கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது வந்து உப்பு தானே இருக்கும் கடல் தண்ணியில், அதனால் உப்பங்களி. களினா வந்து கடற்கரை ஓரங்கள் களிமுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பங்களிங்கிறது வந்து பேக் வாட்டர். ஸ்டூரியஸ் அப்படின்னா களிமுகங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரங்கள் வந்து இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா களிமுகங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்டூரியஸ்ன்னு வந்து கலைச்சொற்கள் வந்திருக்கு. இது வந்து புதிய கலைச்சொல்லாக இருக்குது. அதனால் கட்டாயமாக நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டுங்கிறது வந்து எனக்கு தெரியலை. புதிய ஷார்ட்கட்டாக இதுக்கு வந்து ஒரு புதிய கலைச்சொற்களாக இருக்குது. அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக வந்து எனக்கு மனப்பாடம் பண்ணிங்க. இது வந்து கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதிய வார்த்தையாக இருக்குது, நம்மளுக்கு குழப்பத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டூரியஸ் வந்து உப்பங்களிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். பேக் வாட்டருக்கு வந்து களிமுகங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். அதனால தான் இது ரெண்டுமே நம்ம பக்கத்திலே போட்டிருக்கோம். இப்போ பேக் வாட்டருக்கு வந்து அந்த புவியியல் ரீதியான நமக்கு காரணம் சொல்லியாச்சு. அதனால் வந்து உப்பங்களிங்கிறது வந்து நமக்கு மாறக்கூடாது. அது ஸ்டூரியஸ் அப்படிங்கும் போது களிமுகங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க.